சீசன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ஒரு காலத்துல மட்டும்தான் அது என்ன பண்ணுங்க, காய்க்கும். புரியுதுங்களா? சொல்றது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பதில் சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் புரியுது. நான் சொல்றேன், சீசன் ஃப்ரூட்டுங்கிறது என்ன பண்ணுங்க? ஆமா, அந்தந்த ஒரு காலத்துல தான் மாங்கானா அது ஒரு மே மாசத்துல தான் என்ன பண்ணுங்க. ஆமா, அதே மாதிரி பலாப்பழம்னாலும் மே மாசத்துல தான் என்ன பண்ணுங்க. ஆமா, வெள்ளரி பிஞ்சுனாலும் மே மாசத்துல தான் என்ன பண்ணுங்க. ஆமா, அந்த கோடை காலத்துல நுங்கு அந்த நேரத்துல தான் என்ன செய்யுங்க. அதுக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? அது எப்படி அது அந்த நேரத்தில் மட்டும் கொடுக்குது? அதுதான் அதனுடைய இயல்பு. அந்த காலத்திலே கொடுக்க வேண்டும் என்கிறது தான் அதனுடைய இயல்பு. அது மாறவே மாறாது. அந்த காலம் வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர, அது கொடுக்காத நாட்கள் ஒரு நாளும் என்ன செய்யாதுங்க, இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதைத்தான் வேத வசனம் சொல்கிறது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம், நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். நிறைய திரும்ப இந்த வசனத்தை நாம் தியானித்திருக்கலாம். இன்னைக்கு வேறொரு வழியில நாம் இதை தியானிக்கலாம். நீங்கள் நாட்கள் பொல்லாதானவையால் நீங்கள் என்ன பண்ணுங்க, காலத்தை. இந்த வசனம் எந்த சொல்லுதுங்க? என்ன நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது, நீங்கள் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற நாட்கள் நாளைக்கு இருக்குமா என்பது தெரியாத ஒரு காரியம். இந்த நாட்களிலே இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது வட மாநிலங்களிலே கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு ஏதுவான காரியங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். சபைகள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊழியக்காரர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வருமா வராதா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. வந்தால் நாம இப்படி இருக்கிற நிலைமையில நாம இருக்க முடியுமா அப்படின்னா, நாம இருக்கிற காலத்தை நம்ம என்ன செய்யணுங்க, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஒரு மாம்பு பூக்கன்னு சொன்னா அது மே மாசத்தை பயன்படுத்தி கொள்கிறது. அந்த நேரத்தில் ஈல்டு வரணும். அதுக்காக தன்னுடைய பூவே அந்த நேரத்தில் முன்னாடி என்ன செஞ்சதுங்க, அது உற்பத்தி ஆகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல காலங்கள் கொடுமையா இருக்கிறபடினால் நாம் இந்த காலத்தை பிரயோஜனமாக மாற்றிக்கொள்ள நாம் வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 to 8 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, உண்டு, ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த அறிஞர் ஞானியான இருக்கிற சாலமோன் எழுதின காரியத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. சிரிப்பதற்கான ஒரு காலம் உண்டு, ஆமே, அழுவதற்கான ஒரு காலம் உண்டு. உலகத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தனியா சிரிக்காத, சேர்ந்து என்ன செய்யுங்க. புரியுதா? தனியா என்ன பண்ணக்கூடாதான், சிரிச்சா என்ன பண்ணுவாங்க? ஆமே, புரியுதா? தனியா சிரிச்சா என்ன பண்ணுவாங்க? பைத்தியம் நினைச்சாங்க. அதே போல் அழுவது எப்படி அழுகணும்? தனியா சிரிச்சா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க,
அழுவுற தனியாக அழுகணுமா சேர்ந்து அழுகணுமா? என்னம்மா? தனியாக தான் அழுகணுமா? தனியாக அழுகணும், தப்பு. சேர்ந்து தான் அழுதுறணும். புரியுது நான் சொல்ல புரியுங்களா? தனியாக சிரிச்சா தப்பு. அதே மாதிரி சேர்ந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? அழுவதற்கும் ஒரு காரியம் இருக்குது. எல்லாரும் பார்த்து என்ன பண்ணிடுவாங்க? போலியாக செய்கிறார்கள். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு. அதனால சேர்ந்து அழுதா என்ன நினைச்சிருவாங்க? சும்மா ஒப்புக்கு அழுவுறான்டான்ருவாங்க. புரியுதுங்களா? அதனால இப்படிப்பட்ட ஒரு காலத்துல எல்லாத்திற்கும் நமக்கு ஒரு காலமாக இருக்கிறது. ஆகவே அந்த காலத்தில் அதனாலதான் சினிமாவில் கூட சொல்லியிருக்காங்க, 8 8ஆக காலங்களை பிரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, படிக்கும் பொழுது ஒரு காலம், வேலை செய்வதற்கான ஒரு காலம், திருமணம் ஆகுவதற்கான, குழந்தை பெற்றுக்கான ஒரு காலம், சம்பாதிப்பதற்கான ஒரு காலம், முதுமைக்கான அதை என்ன செய்யறாங்க, ஓய்வுக்கான ஒரு காலம், அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் ஒரு காலம் என்னங்க, எதிர்பார்க்கிற ஒரு காலம். அப்படிதாங்க. ஆமா ஆமா, கடைசியை எதிர்பார்க்கிற, அப்படி போயிட்டே இருக்குது, ஒரு காலங்கள் இருக்கிறது. அப்ப அந்த நீங்க நினைச்சாலும் நினைக்காலும் அந்த காலத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறாங்க. அப்ப இயற்கை என்பது காலத்தை கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்குது. ஆனால் நாம் நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா? இயற்கை எங்கேயாவது சூரியன் உதிக்க வேண்டிய காலத்தை விட்டுவிட்டு 10 மணிக்கு உதிக்குதா எங்கேயாவது? அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்போதும் உதிக்கிற மாதிரியே உதிக்குது, எப்போதும் மறையிற மாதிரியே மறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி குளிர்காலம் வருது, பனிக்காலம் வருது, மழை காலம், எல்லாமே மாறி மாறி அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா போகுது. இயற்கை எங்கும் தவறு செய்யவில்லை, மனுஷன் தவறு செஞ்சாலும் மாறிக்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நமக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம், காலங்களை எதை கொண்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம், நாம எதை தடை செய்கிறோம், காலங்களில வரக்கூடிய காரியங்களை எதை தடை செய்கிறோம், இதை தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஒரு ஆயத்த காலம் அப்படிங்கிற ஒரு காலம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆமே. நம்ம எப்போ ஆயத்தப்படணும் அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாமுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஆயத்தப்படுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு சமையல் செய்யறதா இருந்தா சமையலுக்கான காரியங்கள் ஆயத்தப்படுவாங்க. வேலைக்கு போறா இருந்தா கூட காலம்புரை எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு போறதுக்கான ஆயத்தங்கள் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் உலக பிரகாரமான செய்கிற காரியங்களுக்கெல்லாம் நமக்கு ஆயத்தத்திற்கான காரியங்களை நம்ம சரியா செய்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம். ரைட், சோத்திரம் உண்டாவதாக. கொஞ்சம் 1லேருந்து வாசிக்கலாமா? அதை ஒப்பாய் இருக்கிறது. 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருக்கிறார்கள். உண்டாயிற்று. எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, இப்ப பாருங்க, 10 பேரும் வந்தாங்க, வேலை ஒண்ணுதான். மணவாளன் வரப்போகிறார், அவர்களுக்காக என்ன பண்ணுங்க, வெளிச்சத்திற்காக தீவெட்டிகளை பிடிக்க வேண்டும். அப்ப அந்த அதில் 5 பேர் என்ன பண்ணாங்க, மணவாளன் வர கால தாமதமானது, எல்லாரும் தூங்கியாச்சு. இப்ப மணவாளன் வருகிறார்னு சொன்ன எல்லாரும் தங்களுடைய தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. 5 பேர் தங்களுக்கு கொண்டு வந்த எண்ணெயின் மூலமாக தங்களுடைய தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. பாக்கி 5 பேர் என்ன கேட்குறாங்க, நாங்க எண்ணெய் எடுக்கல, உங்க எண்ணெயை கொஞ்சம் கொண்டாங்கன்னாங்க. எங்களுக்கு பத்தாது, நீங்க வேணா கடையில போய் வாங்கிக்கன்னாங்க. ஆமே, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்ப இவர்கள் கடையில வாங்க போகும் பொழுது மணவாளன் வந்து விட்டார். இந்த மணவாளன் வந்த பிற்பாடு எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, கதவு அடைக்கப்பட்டது. திரும்ப வந்தவர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு இந்த காலங்கள் கொடுத்திருப்பதற்கான காரணம், நாம் மணவாளன் வருவதற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமே, எப்ப வருவார் அதுதான் தெரியல. 2000 வருஷம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
எப்போதான்ப்பா வர்ற? நான் திருடன் வர்ற மாதிரி வருவேன், நான் ராக்காலங்களில் வருவேன், மத்தியானம் வருவேன், நான் அதிகாலையில் வருவேன். எப்போ எந்த காலம் தெரியாது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கும் பொழுது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்ட 5 பேர் தங்களுக்கான காரியங்களை எண்ணெயினாலே அங்க இடத்துல என்ன பண்ணிருக்காங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திட்டாங்க. வரும் பொழுதே அவங்க எண்ணெயை கொண்டு வந்தாச்சு. 5 பேர் எண்ணெயை கொண்டு வரல. இப்போ ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா பைபிள்ல 2 வித்தியாசமான காரியங்கள் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே வருவார்கள். ஆபேல், காயின், ஏசா, யாக்கோப்பு. புரியுதுங்களா? நீதிமான், துன்மார்க்கன். இல்லை, புரியுதுங்களா? 2 பேரும் ஜெபிக்க போனாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் ஆயஸ்காரன். புரியுதுங்களா? அதே மாதிரி எல்லா இடத்துலையும் 2 வேதத்தில் நம்ம என்ன செய்யறாங்க? நம்ம கொண்டு வருகிறது போற மார்த்தால், மரியாள். அப்ப அதே போலதான் இந்த ஆயத்தம் உள்ளவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒரு சிலரே என்ன பண்ணிடுறாங்க? எனக்கு இருக்கிற இந்த காலத்துல கடவுள் எப்போ வருவாருன்னு தெரியல, என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் ஆயத்தமான காலம். இந்த இடத்துல நம்ம ஆயத்தம் இல்லாம வரும்பொழுது பார்த்துக்கலாம், இது சொல்லி சொல்லி 2000 வருஷம் ஆச்சு, பார்த்துக்கலான்னு சொல்லி உக்காந்து இருக்காங்க. பார்த்தீங்களா? நீங்க கடைக்கு போற நேரம் பார்த்தா மணவாளன் வருவார். ஆமென். அப்ப கதவு அடைச்சாச்சுன்னு சொன்னா ஒரு நாளும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் நல்லவர் என்பதை பார்க்கிறோம், தேவன் அன்புள்ளவர் என்று பார்க்கிறோம். ஆமா, அன்புள்ளவர் தான். ஆனால் நியாயாதிபதியாய் வரும் பொழுது அவரிடத்துல எதை எதிர்பார்க்க முடியாதுங்க? அன்பை எதிர்பார்க்க முடியாது, நியாயத்தை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். அப்பொழுது கதவு அடைக்கப்பட்டுச்சுன்னா ஒரு கர்டசிக்குனால கூட என்ன செய்ய மாட்டாருங்க? திறக்க மாட்டார். அதை அங்க மட்டும் பார்க்க வேணாங்க. நோவா காலத்துல கூட என்ன பண்ணாருங்க? 8 பேர் உள்ள போயிட்டீங்களா? உள்ள போயாச்சு, மிருகம்லாம் போயாச்சா? போயாச்சு. யாரு கதவை அடைச்சதுங்க? தேவனே அடைச்சிட்டாரு. இனி ஒரு பேர் உள்ள போக கூடாது. முடிஞ்சா கத்தி கதறிட்டு வர்றான், அப்பெல்லாம் என்ன பண்றதுங்க? அப்பவே கூப்பிட்டாலும் வந்திருக்கணும். ஆமென். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கதறி கொண்டிருக்கிறோம். ஐயா வாங்க, ஜெபிக்க வாங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, ரட்சிப்புக்குள்ளாக வாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, தேவ பிரசன்னத்தை உணருங்க, ஆண்டவருக்கு உண்மையாய் ஜீவிங்க. இப்படி அநேக காரியத்தை சொல்லி சொல்லியும் ஆயத்தப்படாத ஒரு நிலை நமக்குள்ளே அநேக இடத்திலே உண்டாயிருக்கிறது. ஆமென். இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் நல்ல நாள். இந்த நாட்களில் ஆயத்தப்பட்டிருப்போமானால் கையில் எண்ணெயோடு வந்த அந்த நல்ல புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல நாம் மாறி இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. மத்திய எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 11 14 வசனங்கள் வரை. ஒரு மனுஷனை எங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்ட அநேகர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்றாரு. கல்யாண வீடு இருக்குது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஒருத்தர் சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்படி இருக்குங்களா? கல்யாணம் பண்ண வரக்கூடாதா? எப்படி இருந்துச்சு? ஒரு வருட காலங்கள் யுத்தத்துக்கு போகக்கூடாது, அது சட்டம். அதனால அவன் சொன்னா, நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் மாடு வாங்கியிருக்கிறேன், நான் வயல் வாங்கியிருக்கிறேன், சொன்ன காரியங்கள்லாம் பர்ஃபெக்ட். காரியத்தை சொல்லிட்டு அவங்க வரல. இப்போ என்ன சொல்றாங்க? ரோட்ல போறவங்கலாம் கூட்டு வாப்பா. இவங்க வேணாம், ரோட்ல போறவங்கலாம் கூட்டு வா. எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாச்சு, எல்லாரும் உள்ள வந்தாச்சு. இப்ப உள்ள வந்தோடனே இப்ப அங்க என்ன யார் பார்க்கிறா? விருந்தாளிகளை பார்க்கும்படியா ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாணம் வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை. அப்ப எல்லாருக்கும் என்ன கொடுத்தாச்சுங்க? அப்ப அழைக்கப்பட்ட எல்லாருக்குமே வஸ்திரம் கொடுத்தாச்சு. ஆனா இங்க ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணிருக்கிறாங்க? வஸ்திரம் இல்லாம வந்து உட்காந்துருக்க. வஸ்திரம் இல்லைன்னா ட்ரெஸ் இல்லாம வந்து உட்கார்ல, அந்த கல்யாண வஸ்திரம் இல்லைங்களா? சில பேர் கல்யாண வீட்டுக்கு போகும்போது தட்டு கொடுப்பாங்க.
கிஃப்ட் கொடுப்பாங்களா இல்லையாங்க? பை, தேங்காய் பையெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஆமாம், வசதி இருந்தால் இந்த காரைக்குடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் கொடுப்பாங்க. தவளை, குண்டா, தட்டு, பெரிய பெருசாக என்னென்னமோ கொடுத்து விடுவாங்க கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம். அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க, வஸ்திரம் கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போட்டிருக்காரு. சரி, எல்லாம் முடிஞ்சு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் அந்த வஸ்திரம் கூட போடாமல் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ அவன் யாரா இருக்கும்? என்னம்மா ஏட்டி யாரை குதிச்சு வந்திருக்கணும்? சொல்றது புரியுதுங்களா? அவர் கூப்பிட்டது ஃப்ரீ, கல்யாண வஸ்திரம் கொடுக்கறதும் ஃப்ரீ, எல்லாத்தையும் கூட்டி கொண்டு உள்ள உட்காந்தா இவர் மட்டும் என்ன பண்றாருங்க? ஆமா ஆமா, நான் அந்நிய பாஷை பேச மாட்டேன், அபிஷேகம் பெற மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், வேதங்களை வாசிக்க மாட்டேன், நான் எப்படியாவது ஆண்டவர்களை போயிடணும் உள்ள வந்து உட்காந்துட முடியாது, கண்டுபிடிக்கப்படுவீர்கள். ஆமென் ஆமென். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களாங்க? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ வாப்பா, உனக்கு ரட்சிப்பை தரேன், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தரேன், நல்ல உனக்கு அபிஷேகத்தை தரேன், வரங்களை தரேன், நீ வா என்னோட சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் சோம்பேறி, எதுவுமே எனக்கு வேணான்னு ஒரு ஆள் உள்ள உக்காந்து இருந்துட்டு திடீர்னு வந்து நின்று நானும் பரலோகம் வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னா என்ன ஆவார்? கண்டுபிடிக்கப்படுவார். நம்ம கண்டுபிடிக்கிறோமோ ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்ன? எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்கும்போது நீயும் போய் என்ன பண்ணிருக்கலாங்க? வாங்கியிருக்கலாம். அப்போ உன் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தி கொள்ளாதபடினாலே அவன் பற்கடிப்பான இடத்துல கொண்டு போய் போடுகிறான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய காலம் என்ன என்று சொன்னால், இந்த காலத்தில் நாம் மௌனமாக இருக்க வேண்டாங்க. ஆண்டவர் கொடுக்குறாரா? வாங்கிக்கிங்க. பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரா? வாங்கிக்கிங்க. ரட்சிப்பை கொடுக்குறாரா? வாங்கிக்கிங்க. அவர் வரங்களை கொடுக்குறாரா? வாங்கிக்கிங்க. அந்நிய பாஷை கொடுக்குறாரா? வாங்கிக்கிங்க. ஆண்டவர் எதெல்லாம் நம்ம கொடுக்குறாரா வாங்கி கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளால பாத்திரவானாய் மாற முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. இது கொடுக்கிற காலம், இது ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுக்கிற காலம். நான் பாவியா இருந்தால் என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கிற காலம். இந்த காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நெருக்கமான நேரத்தில் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளில் அலட்சியமாக இருந்தால் அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகளைப் போலதான் நாம் அடைக்கப்படும் பொழுது வெளியிலே நிற்கப்பட போகிறோம். அல்லேலூயா. யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 14. நான் போய் ஆமென். பாருங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை அப்போ ஆயத்தம் பண்ணா எப்படி ஆயத்தம் பண்ணியிருக்கணும்? செஞ்சிருக்கலாம்ல, உடனே செஞ்சிருக்கலாம்ல, செஞ்சுட்டு உடனே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அப்போ ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ கடந்த நாட்கள் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். விக்டர் ஞானதாசன் சொல்லிட்டு இங்கே அருமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவர் பரலோக ராஜ்யம் எப்படியா இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உலகத்தை நான் எவ்வளோ நேரத்தில் படைச்சேன் பாருனாராம். புரியல ஆண்டவர் என்ன. சரி, வெளிச்சத்தை எவ்வளோ நேரத்தில் படுத்து? ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுளே வெளிச்சம் வந்துருச்சுன்னு ஆண்டவர். சரி, நான் போய் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு? 2000 வருஷம் ஆச்சு ஆண்டவர். அப்பா, ஒரு நொடியில் உண்டாக்குன வெளிச்சமே இன்னைக்கு நல்லதா இருக்கா? ஆமாம் ஆண்டவர். 2000 வருஷமா ஒரு இடத்த உருவாக்குனா அது எப்படி இருக்கும்பான்னு ஊந்து ஊந்து பார்த்து கட்டிட்டு இருக்கிறாங்க. எதுக்காகங்க? நமக்காக. அப்ப 2000 வருஷமா ஒரு வார்த்தையை சொன்னோன்னே வெளிச்சம் உண்டாயிற்று. ஒரு வார்த்தை சொன்னோன்னே மேகம் மேலே போயிருச்சு. ஒரு வார்த்தை சொன்ன தண்ணி ஒரு பக்கம் போயிருச்சு. இவ்வளவு காரியங்களை செய்த ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு, இன்னும் சொன்னா 2026 வருடங்கள், ஒரு 3.5 வருஷத்தை 30 வருஷத்தை கழிச்சு விட்டுருங்களேன். அப்ப இவ்வளவு நாள் உட்காந்து ஊந்து ஊந்து ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அந்த ஆயத்தப்படுகிற ஸ்தலம் எவ்வளவு ரம்யமாய் இருக்கும். ஆமே. இப்ப இந்த இடத்தை எதுக்கு கொண்டு போறான்னு நமக்காக கொண்டு போறார். இப்ப நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுமா வேணாமாங்க? அப்ப ஆண்டவர் கூப்பிடுற நேரத்தில் போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எவரடியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அன்னனைய உடைய காரியங்கள், இன்னைக்கு இருக்கிற பாவத்தை என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர், என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை, கனி கொடுக்குற ஆண்டவரை, என்னென்ன செய்ய சொன்னாரோ எல்லாத்தையும் நான் சரியா செய்திருந்தால் இந்த மனோரமியமான இடம் பொற்தல வீதி, அது பொற்புறன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கே பளிச்சிடுது. பாட்டு இருக்கு தெரியுங்களாங்க, அருமையான ஒரு பாட்டு. பாருங்க, கல்லெல்லாம் வச்செல்லாம் வீடு கட்டி நம்ம வச்சுருக்கிறாருங்க. நம்ம இங்கே கிடக்கிற கல்லா கட்டுறோம். அவர் கட்டுறதெல்லாம் மாணிக்கம் மரகதம், அது பேரெல்லாம் பார்த்தா அது மாதிரி பார்த்தது கூட கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு மாளிகை நம்ம கட்டி வச்சிருக்கிறேன்னு சொன்னால் குப்பையை கொண்டு போய் அந்த இடத்துல போட முடியாது. ஆமாம், போட்டு வராங்க. ஒரு அழகான ஒரு பங்களாவை கட்டி
கொண்டு போய் குப்பையை கொண்டு போய் கொட்டுறான்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? பைத்தியக்காரம்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் அவர். அழகான ஆட்களை கொண்டு எங்கள் குடியேற்றிடுவார். நம்ம குடியேறன்னு சொன்னால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. நமக்கு கிடைத்த காலம் இதுதான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம், வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் விசேஷம் 7வது அதிகாரம் 13 to 15 வசனங்கள் வரை. மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, ஆனபடியால் ஆமே. இப்ப பாருங்க, அங்க பரலோக ராஜ்யத்துல ஒரு தரிசனத்தை பாக்குறாரு யோவான். இதெல்லாம் யாருப்பா? அது எல்லாம் வெள்ளை அங்கேயே போட்டுக்கிட்டு இங்க நிக்கிறவங்க எல்லாம் யாருப்பா அப்படின்னாங்க. இப்ப கேட்கிறான், இவங்கெல்லாம் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்போ மேல போனதுக்கு அப்புறம் துவைக்க முடியாது. இங்கேயே துவைத்தாதான் அங்க என்ன பண்ண முடியும்? வெள்ளையா இருக்க முடியும். ஆமேன், புரியுதுங்களாங்க? அப்ப பரலோகத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா நமக்கு கிடைக்கப்பட்ட காலம் எதுன்னு சொன்னா நாம் உயிரோடு இருக்கிற இந்த காலம்தான். அதனாலதான் வேதம் ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், ரைட், ரோமர் கொரிந்தியர் 15 சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அழிந்து போகிற இது அழியாமையும், அப்படித்தானே போட்டிருக்குங்க, சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னங்க, நான் உயிரோட வாழ்ற இந்த நாளிலே நித்தியமான வாழ்க்கையை நான் இங்கே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் காலம். அப்ப நமக்கு எது காலம் அப்படின்னா, பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் எதுனா, நான் உயிரோடு இருக்கிற காலம். இங்க சொகுசா வாழ்றதுனால நம்ம பரலோகம் போயிட முடியாது. அதுக்காண்டி தரித்திரமா நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன ஐஸ்வர்யவனுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்ணுவேன், நான் இனிமேல் ஸ்லிப்பர் தான் போடுவேன், நான் இனிமேல் ரொம்ப பழைய சட்டையை தான் போடுவேன், ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டேன், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆரோக்கியமாக இருக்க மாட்டேன், ரொம்ப அப்படியே அதெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் இருக்க சொல்லலை. வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறதா? தேவனுக்கென்று உண்மையாய் ஜீவிக்கிறோமா? ஆண்டவருக்கென்று சாட்சியாக இந்த உலகத்தில் இருக்கிறோமா? இதுதாங்க ஆண்டவர் கழுவப்பட்ட காரியம். இது அங்கே போய் செய்ய முடியாது, இங்கே தான் செய்யலாம். இதுதான் நமக்கு காலம். ஆமென். அப்ப இதுதான் நமக்கு காலம். அப்ப இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் உயிரோடு இருக்கிற உலகத்தில் வாழ்கிற இந்த காலத்தை நான் பயன்படுத்தினால்தான் நித்தியமான ஒரு காரியத்தில் வாழ முடியும். அங்கே வெண்பஸ்திரம் தரிக்க முடியும், குருத்தோலைகளை பிடிக்க முடியும், ஓசன்னா சொல்ல முடியும். இங்க குருத்தோலையை பிடிச்சிக்கிட்டு வெள்ளை சட்டையை போட்டு ஓசன்னா பாடினா மட்டும் பத்தாது, அது வேஷம். ரியல் அங்க, இங்க ரீலு. உண்மை. சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகவே நாம் என்ன செய்யணுங்க, நம்மை முதலாவதாக ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, நம்ம ஆயத்தப்படுத்திட்டே இருந்தோம்னா சரியா இருக்குமாங்கன்னா, நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுதே நமக்குள்ள என்ன உண்டாகும் சொன்னா சில மாற்றங்கள் உண்டாகிறது. ஏசாயா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். அவரு நல்ல ஆயத்தம்லாம் பண்ணியிருக்கிறாரு. திராட்சை செடி என்ன திராட்சை செடி? ஆமா, ஹைபிரிட், நல்ல ஹைபிரிட், நல்ல நற்குல, நல்ல சதைப்பிடிப்பு கிடையாது, குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி, குவான்டிட்டியில் குவாலிட்டியான ஒரு திராட்சை செடியை நட்டு வச்சுட்டாரு. அதுக்காக ஆயத்தம் பண்ணிட்டாரு. வேலியெல்லாம் அடைச்சி வச்சுட்டாரு, கிளையெல்லாம் நெருக்கிட்டாரு. அது வந்தால் ஆட்டுறதுக்கு ஆலையெல்லாம் கட்டி வச்சு எல்லாமே ப்ரிப்பேராக இருக்குது. பழம் எப்படா பழுக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. பழம் படுத்தா என்ன பண்ணுதுங்க, கசப்பாக கொடுக்குது. அப்போ அந்த பழம், அந்த செடியானது தன் காலத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை. எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுக்காதபடிக்கு வேறொன்றை கொடுக்கிறது. ஆனால் அது ஹைபிரிட் தான், நல்ல குலை திராட்சை தான். அதற்காக பண்ணப்பட்ட பிரயாசங்கள் நல்லது தான். ஆனால் கொடுத்த காரியங்கள் கசப்பான காரியங்கள். ஆமே,
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இந்த ஆயத்தம்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. இப்போ நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், கனி எதிர்பார்க்குறாரு. ஆனால் இந்த கனி கசப்பாக கொடுக்கும் பொழுது என்ன பண்ணிடுறாரு? முதல்ல வேலியை பிரிச்சு என்னுடைய பாதுகாப்பை எடுக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். நம்ம சில பேர் நினைக்கிறோம், இது என்னங்க கஷ்டம் வருது, இது என்ன நமக்கு பிரச்சனையாக இருக்குதே, தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது. முதல்ல உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏனென்று சொன்னால், நீ சரியான கனி கொடுக்காதனால உன்னை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆமென். இதுதான் நல்லா இல்லையே, இதுக்கே இவ்வளோ பாதுகாப்பு, இதுக்கு எதுக்கு வேலி கீழியெல்லாம் பிரித்து விட்றான்னு சொல்லி பிரித்து விட்டாங்க. அப்போ நம்ம எதை கொண்டு எதிர்பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தினாரோ அந்த காரியத்தை நாம் கொடுக்காமல் போகிறது நம்முடைய காலங்களை விட்டு கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. ஆமென். நான் நல்லதாக கொடுக்கணும், அதுதான் என்னுடைய இயல்பு. நான் என்னுடைய இயல்பை நான் மாற்றிக்கொள்ள கூடாததா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 7. இப்போ பாருங்க, இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் போறாரு, அந்த தோட்டக்காரர் போறாரு, எஜமான் போறாரு, ஒரு மரத்தை பார்க்குறாரு. எப்பா இது ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 3 வருஷ காலமாக இது என்ன செய்யுதுங்க இருக்குது, கனி கொடுக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணுதுங்க, இடத்த கெடுக்குது. ஆமே. அப்போ இதுவரையிலும் நிறைய நாள் இருக்குதுயா, 5 வருஷமா இருக்குது, 8 வருஷமா இருக்குது, 10 வருஷமா இருக்குது. ஆனால் என்ன செய்யல, வேஸ்ட். இது ஏன் இடத்த கடத்திக்கிட்டு இருக்கு, இது என்ன பண்ணுங்க. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் 1 வருஷம் போட்டிருக்குதுல, என்ன போட்டுருங்க, தோட்டக்காரர் உடையாந்து என்ன செய்யறாருங்க, வாசிங்க. இந்த வருஷமும் இருக்கட்டும், அதை சுற்றி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி. அப்போ இந்த நமக்கு கொடுத்தது முதல் வருஷமா, 2வது வருஷமா, 3வது வருஷமா, கிரேஸா கொடுத்தா 4வது வருஷமா இப்ப நம்ம இருக்கிறது, அது அவரவர்களுக்கு தான் தெரியும். நம்ம 3 வருஷமா அப்படியே இருக்கிறோமா, இல்ல கொத்தி எரு போட்டும் அப்படியே 4வது வருஷமும் அப்படியே இருக்கிறோமா? ஆமென். புரியுதுங்களா? யாரு கொத்தி எரு போறேன்னா இயேசுநாதர் தான். அப்ப இது வரலும் சரியில்லாம இருக்கிறாங்க, இந்த வருஷம் உங்களை நான் சரி பண்ணிடுறேன். சரி பண்ணியும் சரியா வரலன்னா பலன் இல்லாத ஒரு நாள் ஆண்டவர் கையில் வச்சுக்கிறது இல்லைங்க. இடத்த கெடுக்க கூடாது, தூக்கி போட்டுறாது, வேஸ்ட் அது. ஆமே. அப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை கெடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் கனி கொடுக்கிற காலமா, கனி கொடுத்து தான் ஆகணும். எப்படி ஒரு இயற்கை தான் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு நாளும் தடை இல்லாம அது எப்படி கொடுக்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நான் கனி கொடுக்க வேண்டுமானால் அந்த இடத்துல கனி கொடுத்து தான் ஆகணும். ஏனென்று சொன்னால் நான் ஒரு விசுவாசி, நான் ஆவியினுடைய கனி கொடுத்து தான் நாங்கள் ஆக வேணும். நான் அன்பு செய்ய வேண்டிய இடத்துல அன்பு செலுத்தி தான் ஆகணும். சமாதானமாக இருக்க வேண்டிய இடத்துல சமாதானம் செய்து தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இதை கொடுக்கலன்னு சொன்னால், என்கிட்ட ஈல்டு இல்லைன்னு சொன்னால் நான் வேஸ்ட்டு. தேவ சமூகத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை வெட்டிடுவேங்கிறார், தூக்கி போட்டுருவேங்கிறார், தூர போட்டுரு, இது வேணாம், இடத்த கெடுத்துருது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும். இன்னும் கூட ஒன்று வாசிக்கலாம். மார்க் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 13 - 14. சரி போதும். இந்த கடைசியில் பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டாருங்க, சாயந்தரம் வந்து பார்த்தா அது பட்டு போயிடுச்சு.
ஆமே. இப்ப அவர் எதை எதிர்பார்த்தாரு? அது என்ன காலமா? இல்ல. ஆனா ஏன் எதிர்பார்த்தாரு? இலை பச்சையா இருக்குமா? அவர் ஒரு வார்த்தை அதுல போட்டிருக்கும் பாருங்க. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு ஏதாகிலும் அப்படின்னா அந்த ஏதாகிலும்ங்கிறதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அது என்னன்னு கேட்டா, அந்த அத்திமரம் சீசனுக்கு முன்னாடி சில மொக்குகள் அதுல இருக்குமா. அந்த மொக்குகளை பறிச்சு சாப்பிடுவாங்க. அத்திப்பழம் இல்லைனாலும் கூட. கோவாக்கா இருக்கு பார்த்தீங்களா? கோவாக்கா பிஞ்சா சின்னோண்டா இருக்கும். சாப்பிட்றீங்களான்னு தெரியல, வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். அனுபவம் இல்லையோ? அனுபவம் இருக்குங்களா ஐயா? ஆமா. கோவாக்காய் செடி இருக்கு இல்லைங்க. இப்போ கோவாக்காயை நம்ம பொரிச்செல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த கோவாக்காயை ரொம்ப மெல்லிசா சின்னதா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதை பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அது மாதிரி ஏதோ ஒன்று அதுல இருக்குது. அதை தேடி பார்க்குற அது கூட கிடையாது. அப்புறம் என்ன சொல்றாரு? கனியே ஒன்றை இனிமே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆமே. அப்ப நம்மள்ட்ட ஆண்டவர் ஏதாவது இருக்குதானே தேடிக்கிட்டே இருக்கிறார். ஆமே. நம்மள்ட்ட ஒண்ணு இல்லைன்னு சொன்னா பட்டு போகிற காரியங்கள் நமக்குள்ளே உண்டாகிறது. ஆமே. எனக்கு காலம் இருக்குது, எனக்கு ரட்சிப்பு இருக்குது, எனக்கு ஆண்டவருடைய பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன என்று எனக்கு தெரியும், பரலோக ராஜ்யம் என்னது என்று தெரியும். நான் ஏதாகிலும் நான் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த மரத்தின் நிலை எனக்குள்ளாக வந்துவிடும். அவர் தேடினது மொக்குதான். ஆனா நீ கனியை கூட ஒருத்தன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன வர்றதுக்குள்ள பட்டு போயிடுச்சு. அவனுடைய வாழ்க்கையில பட்டு போகிற நிலை நமக்குள்ளாக உண்டாகாமல் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமே. அப்ப நம்ம கனி கொடுக்க முடியுமா? முடியாது. முடியும். கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்னா வீம்புக்குன்னு உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். ஒரு மலட்டுத்தன்மை அதுல இருக்கு. அது இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாசிக்கலாம். ஏன் அந்த காரியங்கள் நடைபெறுகிறது? யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். இந்த கனி கொடுக்காத நிலைக்கான ஒரு காரணமே வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் கொடுப்பான். இதுதான் பிரச்சனை. என் காலத்துல நான் கனி கொடுக்கல. சீசன்ல இயற்கை கொடுத்துருது. நான் கனி கொடுக்காத காரணம் நான் விசுவாசி, நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் கனி கொடுக்காம இருந்தேன்னா நான் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாத போகிற பாவத்தோடு கூட நான் இருந்தேனே, ஆனால் நான் சபிக்கப்பட்டவனா இருக்கிறேன். ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நான் கனி கொடுப்பேன். ஏன்னு கேட்டா என்னுடைய நிலைத்திருத்தல் தேவனோடு கூட இருக்கிறது. அவர் என்னோடு கூட நிலைத்திருக்கிறார். எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறதுனால நான் ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய கனிகளை நான் என்ன செய்யறேங்க? கொடுக்கிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இயற்கை ஆண்டவரோடு இணைந்து இருப்பதனால்தான் அது தன்னுடைய காரியத்தை கரெக்டாக செஞ்சுட்டு. நாம் ஆண்டவரோட இணையாதபடினால தான் நம்முடைய வாழ்க்கையில சரியான நேரத்தில் சரியான காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியலங்க? கொடுக்க முடியாமல் இருக்கிறதற்கான காரணம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளை ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. நம்மளை ரொம்ப ஆண்டவர் விரும்புகிறார். எப்படியாகிலும் பரலோகத்துக்குள்ள இந்த ஜனங்கள் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இன்னொன்று காரியம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற காலங்கள் உண்டு. அது இந்த நாள் தான். நமக்கு நிறைய ஜெயம் கொடுக்கிறார் ஆண்டவர். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம். 14:16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக. ஆமா. இப்ப என்ன பண்ணாங்க? ஒரு காலம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பக்கம் சமுத்திரம், இந்த பக்கம் பார்வோனுடைய சேனை. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இந்த காலத்துல பேசாம இருந்தா எங்கேயாவது ஒரு பக்கத்துல செத்து போய் போறோம். இப்ப என்ன பண்ணலாம்? ஆண்டாட்ட போய் முறையிறான். நீ ஏன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற? உன் கோலை எடுத்து என்ன பண்ண? சமுத்திரத்தை. ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு. இப்ப என்ன பண்ணுதுங்க? என்ன நடக்குதுன்னா சொல்லுங்களேங்க. எம்மா அது வசனம் இல்லம்மா, என்ன நடக்குதுன்னா கேட்டேன். மோசே பிளந்து விடுறாங்க, அதான் முக்கியம். அதெல்லாம் போறது வர்றதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நான் கேட்டது முதல்ல சொன்னேன், வெற்றியினுடைய காலம்னு சொன்னேன். எனக்கு ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர், சாய்ஸ் கொடுக்குறாரு.
நீ போய் பிளந்து விடுங்கிறாரு. அப்ப நான் போய் பிளக்கணுமா வேணாமாங்க? நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோங்க? அப்படியே உட்கார்ந்துருக்கிறோம். வெற்றி கிடைக்க மாட்டேங்குது, ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் பயன்படுத்தல. சும்மா வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? ஆமே, சாம்பிராணி மாதிரி போட்டுட்டு இருக்கிற மாதிரி காரியங்கள். ஏன் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை பயன்படுத்த மாட்டேங்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் அநேகமா இருக்கு. நியாயாதிபதிகள் புத்தகம் 20வது அதிகாரம் 18வது வசனம். இப்ப யாரு யுத்தத்துக்கு போகணும்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு யூதா முந்தி போகட்டும். இப்ப யாரு கவுன்சில் கொடுக்கறதுங்க? இப்ப எனக்கு வெற்றியினுடைய ரகசியமே தேவனுடைய ஆலோசனை தான். எனக்கு இந்த காலத்துல வெற்றி கிடைக்கணும். சமுத்திரம் வந்துருச்சு, இந்த பக்கம் பார்வன் வந்துட்டாங்க, ஒன்னும் பண்ண முடியல. தேவன்கிட்ட போறான், ஏய் பிளந்த விடுப்பா. தனக்கு கிடைச்ச அதிகாரத்தை கொடுக்குறாரு. நமக்கு கொடுத்த அதிகாரமெல்லாம் நம்ம என்ன பண்றாங்க? அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஒரு ராஜா இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பால் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சேவை செய்வதற்காக ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு கால்படி அளவுக்கு நீங்கள் பாலை கொண்டு வந்து இந்த தொட்டியில் ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருங்க? ஒரு அறிக்கை இட்டுட்டார். பார்த்தார் நிறையா ஃபுல்லாக பால் இருந்துச்சு. அடுத்த வாரத்தில் போய் பார்க்குறாரு, வெறும் தண்ணியாக இருக்குது. என்னன்னு கேட்டால், நான் எல்லாரும் பால் ஊற்றுறாங்கன்னா நான் தண்ணி ஊற்றினா கண்டுக்க முடியாது, இப்படி நினச்சி எல்லாருமே என்ன ஊற்றிட்டாங்க. இதே மாதிரி தான் ஆண்டவர் கொடுத்த கிஃப்டை அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவான்னுட்டு எனக்கு கிடைச்ச அதிகாரத்தை விட்டுட்டு நான் ஒன்றும் இல்லாமல் உக்காந்துருக்கு. ஆமே, விசுவாசிகளாக நடக்கும் அடையாளம் பல முறை சொல்கிறோம். இதுதான் நம்முடைய ஊழியத்தில் முக்கியமான காரியம். அதுக்குனால தான் அந்த இடத்துல 16ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கிறார் அவர். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலங்க. 16வது அதிகாரம், மார்க் 16 கடைசி. எம்மா மனப்பாடம்லாம் சொல்லாதீங்க, அதில் பைபிளில் இருக்கிற வசனத்தை சொல்லுங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியசு மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். இதெல்லாம் விசுவாசிகளுக்கு அடையாளம். இப்போ இவங்க என்ன பண்ண, இவ்விதமாய் கர்த்தர் அவருடைய பேசின பின்பு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஜனங்கள்லாம் போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஆமே, அடுத்த வசனம் அப்படித்தானே போட்டிருங்க. ஆமே, இது வேற மாதிரி இருக்கு போல இருக்குது. இதுதான் பைபிள் வசனம் இல்ல? சொல்லுங்க. அவர்கள் புறப்பட்டு போய், இதெல்லாம் வார்த்தையை பெற்றுக்கிட்டோம்னா அவங்க புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட எந்த கிரியைய முதல்ல சொன்ன கிரியை, கையை வச்சா ஜெபம் பண்ணா என்ன நடக்குன்னு சொன்னார்ல, இந்த கிரியை நடப்பித்து அவர்களால நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினாரு. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நம்ம சொல்றது பூரா அடுத்தவங்கள்ட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது தெரியும், ஆண்டவர் சுகமாக்குறது தெரியும், ஆண்டவர் நம்மளை அபிஷேகிறது எல்லாம் தெரியும். அவனுக்கு ரட்சிப்பு தெரியாது. அதை தெரியுமா? அதை சொல்லியிருக்கோமா? அதை தான் ஆண்டவர் சொல்ல சொல்றாரு. ஆமே. அப்ப இந்த காரியம் நடக்கலன்னு சொன்னா நான் ஆண்டவருடைய ஆலோசனையை நான் என்ன பண்ணேன்? பயன்படுத்தாத ஒரு காலமாக இருக்கிறது. நான் விசுவாசி அப்படிங்கிற இந்த காலத்தை பயன்படுத்தாம நான் விசுவாசியும் இல்லை அவிசுவாசியும் இல்லை, ரெண்டும் கெட்ட நிலையில இருக்கேன். அனலும் இல்லாமல் அப்படிதான் நாங்க ஆந்தி பண்ணி போட்டுருவாரு ஆண்டவர். அப்போ இந்த காலம் எனக்கு கொடுத்துருக்கிறார், என்னோட விசுவாசி என்கிற ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் பயன்படுத்தி செயல்படுகிற ஒரு நிலைக்கு வர வேண்டும். இன்னைக்கு செயல்பட்டால் நம்ம சர்ச்சு இடம் கொள்ளாதுங்க. சொல்லியிருக்கிறோம் 5ஆம் தேதி எல்லாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு வரணும். எத்தனை பேர் கூட்டிட்டு வர்றாங்கன்னு நானும் பார்க்குறேன்.
இதுவரையிலும் மீட்டிங்கெல்லாம் கூட்டுவாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, பார்த்தோம். அம்மே இப்போவும் பார்ப்போம். எல்லா ஐபிஏ சர்ச்சிலேருந்தும் வருவாங்க, ஐபிஏ பாஸ்டர்ஸ் வருவாங்க, பிலீவர்ஸ் வராங்களான்னு தெரியாது. ஆனால் நம்முடைய சபையில் எல்லாரையும் நான் எதிர்பார்க்குறேன். நான் சொல்கிற கடமை நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருவார், இல்லைங்களா? ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்போ வாசிக்கலாம். ஏனென்று சொன்னால், உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமாய் பெறுவான், இல்லைங்களா? அப்போ நம்ம உண்மையாக இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுங்க? பக்கத்தில் ஒரு ஆள் அழைச்சிட்டு வந்தே ஆகணும். அதுக்காண்டி யாரையாவது ஒன்றுக்கும் இல்லாமல் ஊரில் இருக்கிற கிளவி, தூங்குகிற கிளவியெல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு வந்தாங்க அங்கே வச்சு, அது எதுவுமே தெரியாமல் உட்காந்து யார் அது அப்படிலாம் கேட்குற ஆள் நல்ல ஆளெல்லாம் பார்த்து கூட்டுவாங்க. சோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தனது அறுப்புக்கு வேலையாட்களை. இப்போ இந்த ஆண்டவர் வசனம் சொல்றாரு, அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி. இப்போ அறுவடை பண்ணலைன்னா அந்த அந்த கதிர் என்ன ஆகுங்க? வீணா போயிடும், இல்லைங்களா? இப்போ ஆண்டவர் அறுப்புக்கு ஆட்களை அனுப்புறான்னு சொன்னா, இப்போ நம்ம அறுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோமா, விதைக்க வேண்டிய நிலையில இருக்கிறோமா? அறுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே விளைஞ்சு இருக்குது, நாம போய் கையை வச்சா விழுந்துரும். ஆனால் அதை தான் செய்ய மாட்டேங்கிறோம். ஆமேன். ஆண்டவர் சரி, நான் ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லியாச்சுப்பா, எல்லாருக்கும் வசனம் போயிருச்சு, எல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்கு, நீ போய் கையை வச்சுன்னா விழுந்துரும், நீ போய் வை. அதுக்கு கூட என்னங்க? ஆமேன், சொல்லிட்டாரு. அப்போ அதுக்கு கூட நம்மளால என்ன செய்ய முடியலங்க? அந்த போய் பார்க்குற கூட நம்மளால, ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுனால கூட நம்மளால என்ன முடியலங்க? முடியல. ஏன்னு எனக்கும் தெரியல. சரி, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் கடைசியா யோவான் 15:7. நீங்கள் என்னிலும், ஆமா, நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். ஆமா, அப்போ நீங்க என்ன வார்த்தையை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு என்ன செய்வாங்க? வசனத்துல நம்ம நிலைச்சிருக்கணும். இந்த காலத்துல நம்ம வசனத்துல நிலைச்சிருந்தா நம்ம கேட்டுக்கொள்கிறது நமக்கு செய்யப்படும். ஆமே. காலத்தை பிரயோஜனப்படுத்தினா 3 காலத்தை நான் சொன்னேன். ஒன்று ஆயத்தமான காரியம், ஒன்று கனி கொடுக்குற காரியம், ஒன்று ஜெயம் உள்ள காரியம். ஜெயிக்கணும்னா நம்ம அதுக்காக ஆண்டவர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம ஓட வேண்டிய இடத்துல நம்ம ஓடணும். நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுறோம்? விசிட்டராகவே இருக்கிறோம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் நல்லவன், ஆமே, கடைசியாக ஓடுறவன் கூட நல்லவன். அவன் தோற்று போயிட்டான் இல்லை, அவன் ஓடுறான். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க? வேடிக்கை பார்க்குறான், பிரயோஜனமே இல்லை. ஓடுறவன் தாண்டா சரியானது. அப்போ நம்ம ஓடுறவங்களா இருக்கணும் மேலே போலிய அடுத்தவங்க ஓடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஸ்டேடியத்திலே தான் உட்காந்துருக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வேளையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின புத்தகம் 24வது அதிகாரம் 6 வாசிக்கலாம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நிறையா அந்த 6லேருந்து 13 வரலும் பார்த்தீங்கன்னா நமக்கு காலம் காலம் காலம்னு சொல்லும் பொழுது இந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு காலத்தை நமக்கு என்ன செஞ்சுருக்காருங்க? கொடுத்துருக்கிறார். யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், ஆமாம், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும், இப்படி எல்லாமே உண்டாகிறதெல்லாம் இருக்குதானா? நடக்குதாங்க. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்போ நமக்கு காலத்தை கொடுத்துட்டாரு, நான் வரப்போறேன்னு கொடுத்துட்டாரு. நான் இந்த காலத்திலையும் மௌனமாக இருந்தால் என் நிலைமை என்ன ஆகும்? இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. நான் எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு என்ன பண்ற, ஒரு சமிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ எப்படியாவது மாறணும்னு ஒரு சமிக்கை கொடுக்குறேன், நீ கனி கொடுக்கணும்னு ஒரு சமிக்கை கொடுக்குறேன், நீ ஜெயமா மாறணும் ஒரு சமிக்கை கொடுக்குறேன், நீ ஆயத்தப்படணும்னு ஒரு சமிக்கை கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் நான் உதவி செய்கிறவனா இருக்கிறேன். ஆனால் எதையும் நீ கண்டுக்காமல் போனா இருந்தால் உன்னுடைய யுத்தம் வரப்போகிறது, அப்பயாவது நீ மாறிக்கான்னு பார்க்குறேன், அதிலும் நீ மாறவில்லை என்று சொன்னால் கைவிடப்படுகிற நிலை நமக்குள்ளா உண்டாகிறது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் ஒரு நாள் நான் கைவிடப்படக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வந்தது, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணது, இவ்வளோ நாள் வேத வசித்தது இல்லைங்களா, இவ்வளோ நாள் அல்லேலியா சொன்னது, சோத்திரம் சொன்னது எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமேங்க.
இது எல்லாம் பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னால் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தரின் நாம மகிமை